என் பேர் மேகலா. நான் சிஎஸ் டிபார்ட்மெண்ட். தாவேகா வந்து இப்போ அவங்க அண்ணா வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கட்ஸ் எல்லாத்துக்கும் வேணும். அது மாதிரி எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அது ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க வந்து அவங்க வந்து தனியா இது பண்றாங்க. அவங்க நடிப்புல எவ்வளவு பெரிய ஹைலைட்ல இருக்காங்க. இப்போ அவங்க அதெல்லாம் விட்டு மக்களுக்காண்டி ஒரு ஒரு பணி செய்யணும்னு வந்திருக்காங்க. ஸோ நாங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாங்க அவங்களுக்கு ஓட் பண்றோம். பட் எங்களுக்கு வந்து ஒரு அரசியல்ல ஒரு சேஞ்ச் காண்டி. சரி, இப்ப கட்ஸோட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இப்ப வேற ஒரு பாப்புலரான ஒரு நடிகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருமே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஃபார்ஸே ஏதாவது ஒரு பாப்புலரான நடிகர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கும் நீங்க இதே ஆதரவு கொடுப்பீங்களா? கண்டிப்பா மேம். மக்கள் பணி செய்ய வரவங்களுக்கு கண்டிப்பா நாங்க ஆதரவு கொடுப்போம். அதுவும் இல்லாம விஜய் அண்ணா ஒரு ஸ்பெஷல். எங்களுக்கு முன்னாடி இருந்தே அவங்கள பிடிக்கும். பட் அது இருந்தாலும் அவர் அங்கே வந்து அரசியலுக்கு வந்தப்போ நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. அது அவருக்காண்டு ஒரு ஒரு எதிர்ப்பும் நிறைய வந்திருக்கு. அதுக்காண்டி இவங்க மத்த அரசியல் கட்சிக்காரங்களாம் வேறவங்க கூட கூட்டணி கூட வச்சிருக்காங்க. பட் அது இருந்தும் அவர் கட்ஸா எதிர்த்து நின்றுருக்காரு. அவருக்கு அவர் ஃபேமிலி இஷ்யூ கூட வந்திருக்கு. பட் எதுவுமே அவர் வந்து அவர் அஃபெக்ட் பண்ணல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எனக்கு வந்து மக்கள் பணி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. மக்கள் பணி முக்கியம் தலைவர் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் செய்வாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப ஜென்ரலா நீங்க வந்து இவ்வளவு பேசுறீங்கல்ல, அதனால கேக்குறேன். ஒருத்தவங்க ஃபேஸ பார்த்தாலே ஒரு ஹியூமானிட்டி தெரியும் மேம். அது அண்ணா மூஞ்சில பார்த்தாலே தெரியும் மேம். தமிழக வெற்றிக்கழக தலைவர் வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காருல, அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவாரான்ற என்ன நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு? இப்ப அவர் மட்டும் இல்ல, நம்ம சிஎம் சாரே இருக்காரு. அவர் எலெக்ஷன் வரப்ப என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்காரோ அதில் என்ன நிறைவேற்றிருக்காரு, அதெல்லாம் மக்களுக்கு இன்னும் சரியா தெரியறதில்ல. தெரிஞ்சிருந்தாலும் எல்லா தலைவர்களும் கொடுக்குற வாக்குறுதியை நிறைவேற்றுறதில்ல. சரியா என்ன நிறைவேற்றுறாங்கன்னு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. முக்கியமா எனக்கு இல்லை. அவங்க கொடுக்குற வாக்குறுதி கண்டிப்பா நிறைவேற்றவங்க நிறைவேற்றல. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. எனக்கு வந்து இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போறத புறக்கணிக்கிறேன்னு சொல்றேன். எதுக்காக ஓட்டு போறது இந்த எலெக்ஷன்ல நீங்க புறக்கணிக்க போறத சொல்றீங்க? எதுக்காகனா எந்த தலைவர் மேலுமே எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப எந்த சலுகை கொடுத்தாலுமே எல்லாருக்கும் சமமா தரணும். எல்லா மக்களுக்கும், மாணவர்களுமே, ஸ்கூல் மாணவர்கள் இருக்காங்கன்னா இப்ப ஸ்காலர்ஷிப்னு எல்லா மாணவர்களுக்கும் சமமா தரணும். ஒவ்வொரு பிரிவினருக்கும் தனித்தனியா கொடுக்குறாங்க. அது ஏன் கொடுக்குறாங்க? எல்லா மாணவர்களுக்கும் சமமா தரணும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அதனால நான் அந்த வாக்குறுதியை புறக்கணிக்கிறேன். ஆக்சுவலா இதுல ஒரு சின்ன புரிதல் கொடுக்கணும்னு ராஜேஷ் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு. இல்ல ஓட்டு போடுறது முதல்ல எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத சொல்லுங்க சார். நீங்க நான் ஆக்சுவலா தம்பி ஓட்டு போறத புறக்கணிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார்ல, அதை பத்தி நான் புரிதல் சொல்றேன். எல்லாருக்கும் சமமான கல்வி, சமமான இது இடஒதுக்கீடு சில விஷயங்கள் சொல்றாரு. ஓகே. இப்ப தம்பி சொல்றது என்ன அப்படின்னா, நிறைய சலுகைகள் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறாரு. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு தேவைகள் இருக்கோ அதை கண்டறிந்து அவங்களுக்கான சலுகைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சலுகைகள் தேவையானவங்களுக்கு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையும் தம்பி வைக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியின் மூலமா அதையும் நம்ம வெளிப்படுத்துறோம். ஆனா இதற்கு முன்பு வாக்குறுதி கொடுத்த பல விஷயங்கள் பல ஆட்சியாளர்கள் செய்யாம போயிட்டாங்க. அதனால நான் ஓட்டே போட மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. அது ரொம்ப தவறான முன்னுதாரணம். நான் தம்பி குறை சொல்ல, அந்த மாதிரியான ஒரு முடிவை நம்ம யாரும் எடுக்க கூடாது. அதுக்காக தான் இந்த தேர்தல் பயணம் நிகழ்ச்சிக்கு நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். மக்கள் வாக்களிப்பதன் மீது நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். கட்டாயம் எல்லாரும் வாக்களிக்க முன் வரணும். உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாரு மேலயுமே நம்பிக்கை இல்ல, இவங்க வந்தா செய்வாங்கன்ற நம்பிக்கை இல்லைன்னா குறைஞ்சபட்சம் நோட்டாவுக்காவது ஓட்டு போடணும். அதுக்காக தான் நோட்டாங்கிற ஒரு பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? சோ அதனால நீங்க வந்து ஓட்டே நான் போட மாட்டேன் அப்படின்னு படித்த இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாம அப்படி ஒரு தவறான முன்னுதாரணமா இருந்துடக்கூடாது அப்படிங்கறத இந்த நேரத்தில் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம்.